ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பவர் பேங்க்கு. அது ஆன் ஆகலை, சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறுது, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே சார்ஜ் காலி ஆகிடுது. அது என்ன ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். 10,400 mAh பவர் பேங்க்கு, 4 பேட்ரி, லித்தியம் அயன் பேட்ரி. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸை கழட்டிக்கிறேன். நாலு ஸ்க்ரூஸ் இருக்குது, நாளைத்தையுமே கழட்டிக்கிறேன், நீங்களும் கழட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டரிஸை கழட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், துரு பிடிச்சி அந்த பட்டையாக வச்சு அதில் வெல்டு பண்ணி இந்த கம்பி துரு பிடிச்சி கட் ஆகிடுச்சு, நாலுத்துலேயுமே கட் ஆகிடுச்சு. அதனால தான் சார்ஜ் ஏறலை. சார்ஜ் ஏறினாலும் சீக்கிரமாக காலியாகும் இந்த ப்ராப்ளமுக்கு. அதனால நம்ம அதை நல்லா ரப் பண்ணிவிட்டு துரு பிடிச்ச இடத்த சாண்ட் பேப்பர் வச்சு ரப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். நான் சால்ட்ரு பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருந்தால் இதே மாதிரி பண்ணுங்கள். நல்லா ரப் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்னாடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, பின்னாடி கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு 2 பக்கமும் போயிருக்கலாம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாச்சும் டஸ்ட் இருந்தால் க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஆன் ஆகிடுச்சு. ஏதாச்சும் பேட்ரிஸ் ஹீட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேட்ரி ஃபெயிலியர் ஆகியிருந்தால் அந்த பேட்ரிஸ் ஹீட் ஆகும். இதில் எதுவும் இல்லை, அதனால நான் இதை அப்படியே போட்டுக்கிறேன். ஃபெயிலியரான பேட்ரிஸ் இருந்தால் அது ஹீட் ஆகும், அதை கழட்டி எடுத்துடுங்க. இப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக ஒர்க் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம், ஏன்னா இப்போ வீடியோ முடிஞ்சு. பாய். இன்னொரு வீடியோ நாளைக்கு